உங்களுடைய அப்பா அம்மா உறவு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க. மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மார்க் வாங்குவீங்க. நடனம், நாட்டியம், கலை எந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்களோ போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி போய் அங்கே ஆஜராகிருங்க. 10 மணி தானே சொன்னாங்கன்னு சொல்லி 9:30க்கோ இல்லை ஒரு 9:45 போய் நம்ம அட்டன் பண்ணுவோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு ரொம்ப தடை ஏற்படும். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன, இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, மிதுன ராசி அப்படின்னே ஃபஸ்ட்டு நமக்கு முதன்மையாக ஞாபகம் வர விஷயம் என்னென்னா, நீங்கள் இயல்பாகவே ஒரு விஷயத்தில் செயல்படுத்திக்கிட்டே இருக்கும்போது புதுமையான விஷயத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற இயல்பான குணத்தில் இருப்பீங்க. பல துறை தெரியும், இந்த வேலை தெரியும், அந்த வேலை தெரியும், இந்த வேலை தெரியும். உனக்கு என்னையா தெரியாது? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் ஒரு கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணனாலும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவேன். ஒரு வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒரு மெக்கானிக்கல் செய்கிற வேலையை நான் வந்து மெக்கானிக்கல் இல்லாட்டியும் நான் செய்வேன் அப்படிங்கிற திறமையான நபர் தான் நீங்கள். அதுவும் நம்மளுடைய மிதுன ராசியில் யாரெல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்லேயோ இருக்கீங்களோ, உங்களுடைய அறிவுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தவங்க கூட வேலை பார்த்தாலும் அவங்களால அவங்க திறமையை நிரூபிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டாக அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் செயல்பாடு உங்களுக்கு உண்டு. இதில் உங்களுடைய இன்னொரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம், நீங்கள் பொதுவாகவே மற்றவர்களுடைய கவலைகளையும் மற்றவர்களுடைய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த செயல்பாடை செய்யணும்னா உங்கள் கையில் கொடுத்துடலாம். யாருக்கா பிரச்சனை, என்னையால் சமாளிக்க முடியலைங்க அப்படின்னு உங்கள் பக்கத்தில் இருக்க நபராக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கையில் ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. இதை கொஞ்சம் நீ பாருங்களேன், நீங்கள் யோசித்து செஞ்சீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஒரு ஐடியா நல்லாயிருக்கும், எனக்கு கொஞ்சம் யோசித்து கொடுங்களேன்னு சொல்லி அவங்க உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. நீங்கள் அவங்க பிரச்சனைக்கு உள்ள சிக்கல்கள் என்னென்ன சிக்கல்களாக இருக்கோ அதை சரி செஞ்சு அவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி முயற்சி எடுத்து பண்ணி கொடுத்துருவீங்க. ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்த பிறகு பாருங்கள், நீங்கள் செஞ்சு கொடுத்த நபர்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம், ஆனால் மனதார அந்த நன்றி கடன் பட்டிருக்கணுங்களா, அங்கே தான் இந்த செயல்பாடு இயங்காது. என்ன ஆகும், உங்கள்கிட்டயே எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு உங்கள் மூலமாகவே வேலை வாங்கிட்டு உங்கள் மூலமாகவே ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருந்துக்கிட்டு உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்போ தான் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆவீங்க. ஏண்டா இதை செஞ்சோம், இதுக்கடா செஞ்சோம் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட இயல்பான குணம் கொண்ட நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்கணும், இந்த நிலையில் நீங்கள் மாறணும், ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன கிழமையில் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படிங்கிறத உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு மட்டும் உங்களுக்கு எளிமையான வழிபாடு கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த வழிபாடை நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக ஏற்படும். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மாதத்தின் பொது பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அன்பார்ந்த மிதுனராசி என்பவர்களுக்கு புதிய நண்பர்கள் இயற்கையாகவே கிடைப்பாங்க. எங்கேயா இருந்து ஒரு உதவி வரும், நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி புதிய நண்பர்கள் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் நம்மளுடைய மிதுனராசி குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக செயல்படுவாங்க. அதேபோல் மிதுனராசிக்காரங்களுடைய குழந்தைகள் மூலமாக மிதுனராசிக்காரங்களுக்கு நன்மை உண்டு. என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை, என் குழந்தை என்கிட்ட அக்கறையவே காட்ட மாட்டேங்காங்க, நான் மட்டும்தான் என் குழந்தைகளுக்காக போராடுறேன். இதில் ஒரு விஷயம் வந்து சொல்லலாம், நம்ம மிதுன ராசியில் பிறந்த பெண்கள், தாயாக இருக்கின்ற பெண்கள், அதாவது குழந்தைகளை பெற்றெடுத்த நம்மளுடைய தாய்மார்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ரொம்ப போராடுறாங்க, குழந்தைகள் மீது அதிக அக்கறை காட்டுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 70% தாய்மார்கள் ஒரு அன்புக்காக இயங்க வேண்டிய சூழ்நிலை தான்
ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் என்னையை பொறுத்தளவு நான் திரும்பியும் சொல்கிறேன், மிதுன ராசிக்காரங்க உங்களுடைய அம்மாவாக இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் தயவுசெய்து மிகப்பெரிய அன்பு காட்டுங்க. அவங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களிலும் அவங்க அத்தனை விதமான போராட்டங்களிலும் நீங்கள் குழந்தையாக இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, அவங்களுக்கு அன்பை காட்டினீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். ஓகேவா? அப்போ மிதுன ராசிக்காரங்க உங்கள் அம்மாவாக இருந்தால் அப்பாவாக இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உறுதியாக அவங்கள கைவிடக்கூடாது. டோட்டலாகவே எந்த ராசிக்காரனும் கைவிடக்கூடாது. அதில் வந்து மிதுன ராசிக்காரன் இன்னும் 100க்கு 200% வந்து என்ன பண்ணணும், உறுதுணையாக இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய அப்பா அம்மா உறவு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க. மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மார்க் வாங்குவீங்க. விளையாட்டு போட்டி, அதே போல் கொஞ்சம் இசை, நடனம், நாட்டியம், கலை, எந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்களோ போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி போய் அங்கே ஆஜராகிருங்க. 10 மணி சொன்னாங்கன்னா நீங்கள் 8 மணி 8:30 மணிக்கு 9 மணிக்கு கூட போயிருங்க. 10 மணி தானே சொன்னாங்கன்னு சொல்லி 9:30க்கோ இல்லை ஒரு 9:45 உள்ளே போய் நம்ம அட்டன் பண்ணுவோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு ரொம்ப தடை ஏற்படும். அதனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு. உங்களுடைய விவேகம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய புத்தி கூர்மைக்கு ஏற்றவாறு நீங்கள் சரியான முறையில் ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட பொருளில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.